ஆண்டவர் சிலுவையில் பேசின 6வது வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் 6வது சிலுவையில் பேசின வார்த்தை என்னது? இதான் ஃபஸ்ட் டைமு நான் குட் ஃப்ரைடே சர்வீஸ்க்கு வர்றேன்னு சொல்கிறவங்க ஒரு ஆமேன். வாழ்க்கையிலே முதல் சிலுவை தியான ஆராதனைக்கு இன்னைக்கு தான் வந்திருக்கிறீங்களா? ஏதோ ஒரு மூட்ல நீங்க ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. 6வது வார்த்தை என்னது? எல்லாரோட வாயும் திறக்கிற வரைக்கும் நான் மெசேஜ்குள்ள போக மாட்டேன். என்னது? முடிந்தது. ஆமென். என்னது முடிஞ்சது? இயேசு சிலுவையில நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இந்த நாள் கர்த்தர் நம்மோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாக பேசுவாராக. ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரம் 30வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் 19:30 அந்த வசனம் சொல்லுகிறது, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆமேன். எத்தனை பேர் இங்கே நான் பிரச்சனைகளோடு வந்திருக்கேன்னு சொல்கிறீங்க? 2 பேருக்கு தான் பிரச்சனை. பிரச்சனைகளே இல்லாமல் யாருமே இல்லை. ஆமேன். இன்னைக்கு கையை தூக்கணும். ஒவ்வொருவருடைய பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. ஆமேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு ஃபார்முலா நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபார்முலா உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் முடியாமல் இருக்குல்ல, அதை முடிப்பதற்கான ஃபார்முலாவை இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஆமேன். எத்தனை பேர் ஆர்வத்தோடு இருக்கிறீங்க? ஆமேன். உங்கள் பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை பலவீனங்களாக இருக்கலாம், போராட்டங்கள், மன கஷ்டங்கள், ஸ்பிரிச்சுவலி, மென்டலி, ஃபிசிக்கலி என்ன விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இயேசு சிலுவையில் யூஸ் பண்ண இந்த ஃபார்முலா இன்னைக்கு நான் உங்கள் மத்தியில் ஷேர் பண்ண போகிறேன். கர்த்தர் இந்த காரியங்களை நமக்கு வழி நடத்துவாராக. இந்த வசனம் 4 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. இப்போ நம்ம வாசிச்சோம் இல்லையா, யோவான் 19:30 இதில் 4 பகுதிகள் இருக்குது. அந்த வசனம் இன்னொரு டைம் வாசிச்சிடலாமா? இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். என்ன 4 பார்ட் இதில் இருக்குன்னா, நம்பர் 1 இயேசு காடியை வாங்கினார். 2வது முடிந்தது என்று சொன்னார். 3வது தலையை சாய்த்தார். 4வது ஆவியை ஒப்பு கொடுத்தார். காடி வாங்கப்பட்டது, வார்த்தை சொல்லப்பட்டது, தலை சாய்க்கப்பட்டது, ஆவி ஒப்பு கொடுக்கப்பட்டது. புரிஞ்சிருச்சா? இந்த 4 தான் ஃபார்முலா. என்னது? காடி வாங்கப்பட்டது, வார்த்தை சொல்லப்பட்டது, தலை சாய்க்கப்பட்டது, ஆவி ஒப்பு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு காடி அப்படிங்கிறது கசப்பு நிறைந்த ஒரு பானம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கசப்பான எந்த ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம், கசப்பான எந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், இல்லை கசப்புகளை தருகிற ஏதோ ஒரு காரியமாக இருக்கலாம். இந்த காரியத்தை நினைக்கும் போதே என் மனசுலாம் வேதனையாக இருக்குது. இந்த காரியத்தை குறித்து நான் யோசிக்கும் போதெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எங்கேயாவது போய் கத்தி அழுதலாமான்னு இருக்கிறேன். இந்த காரியத்தை நான் யாரிடத்துல சொல்லி இதுக்கான தீர்வை பெற்றுக்கொள்ளன்னு எனக்கு தெரியல. இது நினைக்கும் போதெல்லாம் என் மனசு எப்படி இருக்குது? ரொம்ப கசப்பா, ரொம்ப வேதனையா. எதனால நான் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்? எதுக்கு நான் இந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கறதுக்காக நான் இன்னும் உயிரோடு இருக்கணுங்கிற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை அவ்வளோ கசப்பாக இந்த காரியத்தை குறித்து இருக்கு அப்படின்னா, இந்த ஃபார்முலாவில் நம்பர் 1 பாயிண்ட்டை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? நிறைவேற்றிட்டீங்க. காடிங்கிற கசப்பான காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குதா இல்லையா? இருக்குது. அப்போ எல்லாரோட வாழ்க்கையிலையும் கசப்பு நிறைந்த அனுபவங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்கு, போராட்டங்கள் இருக்குது. இப்போ 2வது காரியத்தில் தான் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்? ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம். நம்முடைய வாழ்க்கையில் கசப்பான சூழ்நிலை, பிரச்சனையான சூழ்நிலை, பாடுகள், போராட்டங்கள் வரும்போது நம்ம சொல்கிற வார்த்தை இருக்குல்ல, நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகள், இங்கே தான் நம்ம என்ன பண்ணுறோம்? கசப்பான அனுபவங்கள், வேதனைகள், போராட்டங்கள் வரும்போது நம்ம வார்த்தைகள் முழுக்க எப்படி தான் இருக்குது? நம்மளும் கசப்பு நிறைந்த வார்த்தைகளை தான் பேசுகிறோம். ஒரு காரியம், ஒருவேளை தேவை சந்திக்கப்படலை, மனிதர்கள் ஏதோ எதிரான காரியம் சொல்லிட்டாங்கன்னா, நம்மளுடைய முகத்திலிருந்து, நம்மளுடைய வாயிலிருந்து, நம்மளுடைய முக சுபாவங்கள், அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எல்லாமே எப்படி தான் இருக்குது? கசப்பு நிறைந்ததாகும். யாராவது நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் அப்படின்னு கேட்டால், எங்கே நல்லா இருந்து என்ன, நல்லா இருக்கீங்களா பிரதர், என்னைக்கு நான் நல்லா இருந்து, அப்படி நம்ம வாயிலிருந்து வார்த்தை எப்படி வருது?
கசப்பு நிறைந்ததாகவும் விரக்தி நிறைந்ததாகவும் வெறுமையாகவும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நல்ல பாக்கெட்டில் 100 ரூபாய் இருந்ததுன்னா, நம்மளை நம்பி ஏதோ ஒரு காரியங்கள் நமக்கு ஆதரவாக இருந்ததுன்னா, நம்மளுடைய வார்த்தைகள் எப்படி வரும்? எப்படி வரும்? ஒரு பிரைஸ் லார்ட் சொல்லுங்க அப்படின்னா பிரைஸ் லார்ட் எப்படி வரும்? பேங்க் பேலன்ஸில் 1.5 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிரைஸ் லார்ட் எப்படி வரும்? 10 பேர் கேட்குற மாதிரி ஹல்லேலூயா ஓசன்னா இங்கே சொல்லியிருக்கவே மாட்டோம், அங்கேருந்து என்ன வந்துடும்? ஹல்லேலூயா வந்துடும், பிரைஸ் லார்ட் வந்துடும். ஆனால் ஒரு 10,000 ரூபாய் கேட்டு இப்போ ப்ரேயர் முடிச்சோடனே ஒருத்தர் வருவார், அவர் கொடுக்க இல்லைன்னா அந்த பிரைஸ் லார்ட் எப்படி வரும்? நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய சூழ்நிலைகளை டிபெண்ட் பண்ணி வெளியில் வருது இல்லை. இயேசு இந்த இடத்துல அவர் கசப்பான அனுபவங்களை சந்தித்தார். கிட்டத்தட்ட பார்த்தோன்னா அவர் சிலுவையில் அவரை சிலுவையில் ஏற்றுவதற்கு முன்பதாக ஒரு இரவுக்கு முன்பதிலிருந்தே அவரை இங்கேருந்து அங்கே அழைக்கிறாங்க, காய்பா அரண்மனை, பிலாத்து அரண்மனை, அங்கே இங்கன்னு அவரை அலக்களித்து அடிகள் வாங்கி சரீரம் பிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு போர் சேவகர்கள் நிந்தித்து பல தூஷணமான வார்த்தைகள், மனிதர்களுடைய வார்த்தைகள், இது போக இது எல்லாம் ஆப்போசிட் டீம்ல பண்றவங்க. இவர் டீம்ல, இயேசுசாமியோட டீம்ல எல்லாரும் அழுது கொண்டோம், ரோட்ல பிள்ளைகளை வைத்து கதறி கொண்டோம், அநேக பெண்மணிகள் என்ன நடக்க போதோன்னு தெரியலன்னு அந்த மரண ஓலம் நிறைந்த சத்தத்தை கேட்டு கொண்டோம். இயேசுவோட மென்டல் ஸ்டேட்டஸ் எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு பக்கம் எதிர்க்கிறவர்களுடைய குரல் ஆக்ரோஷமா வந்துட்டு இருக்கு, இவரை சிலுவையில் அறைங்க, சிலுவையில் அறைங்கிற சத்தம். இன்னொரு பக்கம் எங்களை ரட்சிக்க வந்த தெய்வத்துக்கு இந்த நிலைமையான அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்கிற ஸ்திரீகள், அவரோடு கூட ஊழியம் செய்தவங்க, அவங்களுடைய கதறல் சத்தங்கள், இதெல்லாம் கேட்டு அவர் பாடுகளை அனுபவித்து கொண்டு வந்துட்டு இருக்கும்போது அவர் மென்டலி எதை யோசிக்கணும்னு கூட தெரியாத அளவுக்கு பயங்கரமான ஸ்ட்ரெஸ் அவருக்கு உண்டாயிருக்கும். அப்படித்தானே? நம்மளுடைய ஒரு சூழ்நிலையிலே ஏதோ ஒரு மனுஷன் நீ காலையில எந்திரிச்சோன்னே நீ எல்லாம் இன்னும் இருக்கியான்னு கேட்டுட்டாலே அன்னைக்கு ஃபுல்லா நமக்கு எப்படி ஆயிருது? பயங்கர மென்டல் ப்ரெஷர் ஆயிடுது. என்ன பார்த்து எப்படி கேட்டுட்டா, அதை அவன் ஒரு தடவை சொல்லியிருப்பான், நம்ம 100 தடவை 100 பேர்கிட்ட என்ன பண்ணிடுவோம்? 100 ஆங்கிளில் சொல்லிடுவோம். அது கூட 100 வார்த்தைகளையும் சேர்த்து என்ன பண்ணுவோம்? சொல்லுவோம். அந்த டே ஃபுல்லாக அதுதான் நம்மளுடைய இதுவாக இருக்கும். அப்போ சுற்றி 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 இயேசு ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் ப்ரெஷராக ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிற சிச்சுவேஷன்லேயும் அவர் உள்ளத்தில் இருந்த ஒரே எண்ணம், நான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதற்கான நோக்கத்தை நான் நிறைவேற்றி முடிக்கிற முக்கியமான தருணத்தில் நான் இருக்கிறேன். அதுதான் இயேசுவின் மனதில் இருந்தது. ஆமென். இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ரட்சிப்பை பெற்று தருகிற முக்கியமான பேட்டில் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நின்று கொண்டு இருக்கிறேன். அதில் நான் நின்று கொண்டு இருக்கிறேன். அப்போது அவர் பேசுகிற வார்த்தைகள் பாருங்களேன், மன்னிப்பின் வார்த்தைகளை, ஒவ்வொரு வார்த்தைகள் அவர் பேசும்போது எப்படி பேசுகிறாரு? ரொம்ப நிதானமாக, ரொம்ப யோசித்து, ரொம்ப ப்ரிசைஸ்டாக, கரெக்டாக பேசுகிறாரு. அவர் பேசுகிற வார்த்தைகள் கேட்டிங்களா? இதே சூழ்நிலையில் இப்போ நம்மளை சிலுவையில் அறையிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு தப்பு பண்ணி ஏதோ ஒரு சிலுவையில் அறையிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிலுவையில் நான் 7 வார்த்தை மட்டும்தான் பேசியிருப்பேன்னு சொல்கிறவங்க ஒரு ஆமேன். அவ்வளோ வலி வேதனை மத்தியில் ஐயோ அம்மா நீ நல்லா இருப்பியா, உன் குடும்பம் நல்லா இருக்குமா, என்னென்ன சாப வார்த்தைகள் உண்டோ ஒட்டுமொத்த டிக்ஷனரியே எங்கேருந்து வரும்? வாயிலேருந்து வரும். ஆனால் இயேசு நீடிய பொறுமை உள்ளவர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பைபிளில் வாசிக்கிறோம், நீடிய சாந்தம் உள்ளவர். அவர் பொறுமைக்கு அவர் பொறுமையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அப்போது அவர் அவ்வளோ வேதனை மத்தியில் அவர் சொல்கிறாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். நம்ம ரொம்ப கூலாக காலையிலே கிளம்பி வந்து இந்த ஆராதனையில் உட்கார்ந்து இயேசு பேசினாரு அப்படின்னு கேட்கும் போதே சில பேருக்கு எப்படி இருக்குது? நல்ல கதை சொல்கிற மாதிரி இருக்குது, தூக்கம் வருது. நிறைய பேர் பாதி 2வது வார்த்தை 3வது சரி 3 தானே போயிட்டு இருக்கு, இன்னும் 4 அப்படிங்கிற மோடில் நம்ம இருக்கிறோம். ஆனால் யோசிச்சு பாருங்க, இயேசு சிலுவையில் இருக்கும்போது அதே சூழ்நிலையில், ஏன்னா நான் அந்த சூழ்நிலையில் நிற்க வேண்டியவன் தான். நான் செஞ்ச பாவத்தையும் அக்கிரமத்தையும் இயேசு சுமக்கலைன்னா இன்னைக்கு நான் அப்படி தான் நின்றுருக்கணும். நான் ஒரு ஆட்டையோ இல்லை ஒரு மாட்டையோ இல்லை ஒரு புறாவையோ தூக்கிட்டு போய் பலி செலுத்தும்படி நான் நின்றுருக்கணும். ஆனால் எனக்காக அவர் கிருபாதார பலியாக தண்ணியே கொடுக்கும்போது அவருடைய அந்த காரியங்களை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நம்மளால் பிரமிக்கிறத்தக்க காரியங்களை அவர் செஞ்சுருப்பார். அந்த சிச்சுவேஷனில் அவர் வார்த்தைகளை எப்படி கையாளுகிறாருங்கிறத பாருங்களேன். கரெக்டாக
ஷார்ட்டா 7 வார்த்தைகள் தான் என்ன பண்றாரு, அவர் பேசுறாரு. 7மே இந்த உலகத்திற்கு தேவையான, இந்த உலகத்தை மீட்பதற்கான அவர் பிதாவினுடைய வார்த்தைகளை என்ன பண்றாரு, பேசுறாரு. இன்றைக்கு நம்முடைய பிரச்சனைகள் ஏன் தெரியுமா மாறாம நம்மளை பயமுறுத்திட்டே இருக்கு? நம்ம போராட்டங்கள் ஏன் நம்மளை ரொம்ப ரொம்ப கசப்புக்குள்ளாகவும் நம்ம ரொம்ப ஒரு கண்ணீருக்குள்ளாகவும் நம்மளை திரும்ப திரும்ப அழுத்துறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம யூஸ் பண்ற வார்த்தைகள். அந்த சூழ்நிலைகள்ல நீங்களும் நானும் உபயோகிக்கிற வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கு? நீங்க சூழ்நிலைகளை பார்த்து உங்க வார்த்தைகளை உபயோகப்படுத்துறீங்களா, இல்ல நீங்க அந்த பிரச்சனைகள் வழியா கடந்ததுக்கு பிற்பாடு கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை குறித்து விசுவாச வார்த்தைகளை, இல்ல கர்த்தர் உங்களுக்கு சொன்ன பேசின வாக்குத்தத்தமான வார்த்தைகளை உங்க வாய் பேசுதா? அப்போ ஃபார்முலால நம்பர் 2 நீங்க யோசிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் என்னது தான்? இந்த நம்பர் 2 தான். நம்முடைய வார்த்தைகள் எப்படி கையாளப்படுது? ஒரு பிரச்சனை வருது, இல்ல ஒரு ஒரு குழந்தை அது வளர்றதை பார்த்தா ஐயோ இது எப்படி வளருமோ அப்படிங்கிற மாதிரி அதோட ஆக்டிவிட்டிஸ் இருந்தா, நீ நல்லாவே வரமாட்டே, இப்படிலாம் பண்ணுன நீ வாழ்க்கையில நாசமா தான் போவேன்னு சொல்றீங்களா? இல்லைனா கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளை அது ஒளிவு மர கன்றுகளை போல இருக்கும், கர்த்தர் நன்மையானது தான் எனக்கு தருவாருன்னு விசுவாச வார்த்தைகளை உங்க பிள்ளைகள் மேல சொல்றீங்களா? இல்ல உங்கள் கணவனையோ இல்ல மனைவியோ குறித்து ஏதோ ஒரு காரியம், கசப்பான காரியம் வரும்போது அவர்களை அந்த சூழ்நிலையை பார்த்து உங்க வார்த்தைகளை விடுறீங்களா? இல்லைன்னா கர்த்தர் அவர்களுக்கு சொன்ன ஆசீர்வாதமான வார்த்தைகளை உங்க வாயிலிருந்து பேசுறீங்களா? நிறைய பேர் கணவர் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா கணவனை பிசாசோட என்ன பண்ணிடுவோம், மேட்ச் பண்ணிடும். மனைவி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா, ஒரு பிரபலமான ஊழியர் ஒருவர் அவர் சத்ருவை பார்த்து சொல்லுவாராம், நீ என்னை எதிர்க்கவே முடியாது, உனக்கு எதிர்க்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட ரைட்ஸ் கிடையாது. அந்த ஊழியக்காரர் அப்படி சொல்லுவாரா, நீ என்னை எதிர்க்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட ரைட்ஸ் கிடையாது. அப்போ ஒருத்தர் கேட்டார், ஏன் உங்களை அவ்வளோ சாலிடாக சொல்கிறீங்க, சத்துரு எதிர்க்கிறதுக்கு அவ்வளோ ரைட்ஸ் கிடையாதுன்னு ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னா, அதோட தங்கச்சியை தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஸோ சில பேர் அப்படி தான் என்ன பண்ணுறோம், சொல்கிறோம் சத்துரு ஏதோ ஒரு காரியம் பிள்ளைகள் செய்து விட்டாலோ, இல்லை கணவரோ மனைவியோ இல்லை குடும்பத்தில் ஏதோ பெற்றோர்களோ ஏதோ ஒன்று செஞ்சுட்டாங்க, சத்துரு உள்ள இறங்கி தான் இதெல்லாம் செய்யுது. சத்துருன்னு அவங்களை யாரு கூட மேட்ச் பண்றோம், சத்துருவோட கூட மேட்ச் பண்றோம். ஆனா நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில எப்படி நீங்க கையாளுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு இருக்கா இல்லையாங்கிறத அதுதான் தீர்மானிக்குது. ஆமேன். அந்த பிரச்சனையில உங்களுக்கு ஜெயமா தோல்வியான்னு தீர்மானிக்கிறது எது? நீங்கள் அந்த பிரச்சனைகளுக்கு நடுவே பேசுகிற வார்த்தைகள். கர்த்தர் சொன்ன வல்லமையான வார்த்தைகளை பேசுறீங்களா? ஒருவேளை ரொம்ப பண கஷ்டமா இருக்கு அப்படின்னா, இவன் எந்த நேரத்துல கல்யாணம் முடிச்சிடும் அந்த நேரத்துல இருந்து என்னதுதான் ஒரே தரித்திரம் தான், இந்த பிள்ளை என்னைக்கு பிறந்ததோ அன்னையில இருந்து அப்படி சொல்லாதீங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒவ்வொன்றும் ஆசீர்வாதமானது. ஆமேன். அவர் நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னு அவர் சிலுவைக்கு சென்று அவர் தரித்திரரா மாறினார். ஆமேன். அவர் தரித்திரங்களை ஏற்றுக்கொண்டார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நோய்களை ஏற்றுக்கொண்டார். நிறைய டைம் நம்ம சொல்லுவோம், எனக்கு இவர்கள் வந்ததுல இருந்து, அன்னைக்கு இவங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க, அதுல இருந்து எங்க வீட்டுல ஒரே மருத்துவமனைக்கு தான் நாங்க செலவு பண்ணிட்டு இருக்கோம், இவங்க பார்த்துட்டு போனாங்க, இப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதுல இருந்து. இப்படி உங்கள் வார்த்தைகளை, வாயின் வார்த்தைகளை என்ன பண்ணாதீங்க, வெளியில விடாதீங்க. ஆமேன். ஆமேன். சத்தமா ஒரு ஆமேன். அப்போ உங்க பிரச்சனைகளுக்கான தீர்வு எங்க இருக்குது? உங்க மூக்குக்கு கீழே இருக்குது. ஆமேன். எங்க இருக்குது? உங்க வாயின் வார்த்தையில இருக்குது. ஆமேன். நிறைய காரியங்கள் நம்மை சுற்றி போகும், உண்மைதான். நம்ம நிறைய காரியங்கள் நம்மை பாதிக்கும், உண்மைதான். நிறைய மனசு ஒடிஞ்ச மாதிரி சூழ்நிலைகள் வரும், உண்மைதான். சிலுவை நாதர் இயேசுவை நோக்கி பாருங்க. ஆமேன். அவர் என்ன செஞ்சார்? அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவரை பேசணும்னா எத்தனையோ பேருக்கு பேசியிருக்கலாம். மலை மேலே ஏறி 3 நாள் இரவு பகல் பேச அவரால் முடியும், அப்படித்தானே? 3 நாள் இரவு பகல் அவர் ஜனங்களுக்கு போதித்தார் என்று வேதம் என்ன பண்ணுது, நமக்கு சொல்லுது. நம்மளை விட்டா நம்ம இன்றைக்கு பைபிளை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்மளால மேக்சிமம் எவ்வளோ நேரம் பேச முடியும்? 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுறதுக்கு நம்ம பேசலாம், கேட்கணும்ல. 3 நாள் இரவு பகல் பேசுகிற ஜனங்களும் மெய் மறந்து கேட்குறாங்க. அப்படி பேச தெரிந்த தெய்வமே அவர் பாடு பிரச்சனைகளை சந்திக்கும் போது 7 வார்த்தையை எண்ணி பேசுறாருன்னா, அற்ப மனிதர்களாகிய நாம ஏமாத்துறோம். இன்னைக்கு நமக்கு பிரச்சனை அதிகமாக நம்முடைய வார்த்தைகள் தான் எப்படி ஆகுது,
ரொம்ப அதிகமா, ரொம்ப ஹார்ஷா, ரொம்ப நெகட்டிவா, ரொம்ப ரொம்ப தாழ்மையா, ரொம்ப சத்துரு வந்து அந்த வார்த்தையை எடுத்தே நம்மளை என்ன பண்றான், ஆயுதமா யூஸ் பண்ணி நம்மளை வீழ்த்திடுறான். இன்றைக்கு இந்த சிலுவை தியான ஆராதனையில கர்த்தர் நம்ம ஒவ்வொருடைய வார்த்தைகள் மேல அவர் கிரியை செய்யணும்னு விரும்புகிறார். ஆமென். நான் என் பிரச்சனை அது மாறாததா இருந்து கொண்டே இருக்கிறது உண்மைதான். ஆனா அதை மாற்றுகிற வல்லமை என் வார்த்தையில ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆமென். ஆமென். நம்பர் 2 என்னது? ஆமென். நம்பர் 1 என்னது? காடியை வாங்கினார், காடி வாங்கப்பட்டது. 2வது வார்த்தை சொல்லப்பட்டது, முடிந்தது என்று சொன்னார். ஆமென். முடிந்ததுன்னு சொன்னாரு. அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்த ஒரு கம்பீரமா அந்த வார்த்தையை சொன்னார். 1. 2வது உனக்காகவும் எனக்காகவும் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன்னு அவர் சொன்னார். உங்களுக்காகவும் எனக்காகவும் நான் எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டேன். உங்களுக்கான எந்த ஒரு தேவை, ஒருவேளை இன்னைக்கு அந்த பலவீனம் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பலவீனம் வரலாம். ஆனா அதற்கான தீர்வை அவர் சிலுவையிலே செய்து முடிச்சிட்டார். ஆமென். இன்னைக்கு ஒரு தேவை உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு 2 வருஷம் கழிச்சு உங்க பிள்ளையின் படிப்பிற்கோ திருமணத்திற்கோ அந்த பணங்கள் உங்களுக்கு தேவைப்படலாம். இன்னைக்கு அத்தனை லட்ச ரூபா தேவை இருக்குங்கிறத யோசனை கூட செய்யாம நீங்க இருப்பீங்க. ஆனா 5 வருஷத்துக்கு அப்புறம், 2 வருஷத்துக்கு அப்புறம் அது உங்களுக்கு மிகப்பெரிய தேவையா வரும். ஆனா அதற்கு முன்பதாகவே அவர் சிலுவையிலே அந்த தேவைகளை சந்தித்து விட்டார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறதை உங்கள் வாயினால அறிக்கையிடுங்க. உங்க பிரச்சனைகளை பத்தி பேசாதீங்க. பிரச்சனைகள் வழியா உங்களை நடத்தி, உங்களை அற்புதமாய் வழி நடத்தி, ஆச்சரியமாய் உங்களை ஜெயம் கொடுத்து வழி நடத்துகிற கர்த்தரை பற்றி என்ன பண்ணுங்க? பேசுங்க. நிறைய டைம்ல பிரச்சனை வரும்போது வாய்க்கு என்ன பண்ணுங்க, ஒரு பெரிய வாய்க்கு பெரிய திண்டுக்கல்ல வாங்கி போடுவீங்களோ, எங்க வாங்கி போடுவீங்களோ தெரியாது, வாய்க்கு பிரச்சனையா எதை தான் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணணும்? அதுதான் ஃபார்முலா. ஸோ 3வது தலை சாய்க்கப்பட்டது, 4வது ஆவி ஒப்பு கொடு. நிறைய பிரச்சனை வேலைகளை தலை, இதை ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். உங்க பிரெயின் ஒர்க்கை ஸ்டாப் பண்ணி ஸ்பிரிட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னது? உங்கள் மூளை வேலை செய்யறதை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு உங்கள் இருதயத்தை திறந்து கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆமென். தலை சாய்க்கப்பட்டது, ஆவி ஒப்பு கொடுக்கப்படும். ஒருத்தங்க ஒரு வார்த்தை, கடினமான வார்த்தை சொல்லிட்டாங்க. அந்த வார்த்தை மறக்க முடியாத வார்த்தை தான் அது. கண்டிப்பாக அது தவறான வார்த்தை தான். நம்ம குறித்து, நம்ம குடும்பத்தை குறித்து அழிஞ்சு போயிடணும்னு பேசிட்டாங்க. இவன் இப்படி பேசிட்டான்ல, அடுத்து இவன் நம்ம கிட்ட வந்து நிற்பான்ல, இப்போ பார்த்துக்கலாம், அப்படி பார்த்துக்கலாம், அப்படி நம்ம பிரெயின் தான் சொல்லவே வேண்டாமே. தூங்குன்னு சொன்னாலும் என்ன பண்ணாது? தூங்காது. எதை தான் யோசிச்சுட்டு இருக்கோம்? அதற்கு தீர்வா ஒரு பதிலுக்கு ஒரு வார்த்தையை சொல்ற வரைக்கும், பதிலுக்கு அவனுக்கு ஒரு அவன் போனானோ உன்ட்ட பேசிட்டு இப்படி போகும்போது அவனுக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆயிட்டான்னு கேட்குற வரைக்கும் என்ன பண்ணிட்டு தான் இருக்கும்? மூளை என்ன பண்ணிட்டே தான் இருக்கும். எனக்கு எதிராக நீ பேசினல்ல, எனக்கு எதிராக இதை செஞ்சல, ஆண்டவர் பாத்தியா அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் இந்த மூளையானது என்ன பண்ணிட்டே தான் இருக்கும்? கிரியை செய்துட்டு கொண்டே தான் இருக்கு. இந்த மூளையின் வேலையை எப்பொழுது நீங்கள் நிறுத்தி உங்கள் இருதயத்தின் வேலையை துவக்குறீங்களோ, இருதயம் திறந்த ஆண்டவரே என்னால் இதை சகிக்க முடியல, எனக்கு இந்த கசப்பை தாங்க முடியல, எனக்கு பலன் தாங்க, எனக்கு எதிராய் பேசினவங்களை மன்னிக்க கிருபை தாங்கன்னு எப்போ உங்கள் இருதயம் திறக்குதோ அப்போவே உங்களுக்கு பிரச்சனைக்கான தீர்வு வந்துருச்சு. ஆமேன். இன்றைக்கு நிறைய வேலைகள் அவர்களை பழி வாங்கிடணும், அவங்களுக்கு எதிராக ஆண்டவர் ஏதாவது பண்ணிடணும். நிறைய பேர் ஜெபம் எப்படி தெரியுமா இருக்குது? கோல் மூட்டி ஜெபம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோழி மூட்டி ஜெபம். இப்போ கேபி யாராவது வந்து அடிச்சிட்டாங்கன்னா நேராக வந்து என்ன பண்ணுவா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நடந்தது, சாந்தினி அடிச்சிட்டா அப்படின்னு வந்து என்ன பண்ணிட்டு இருந்தா? கோழி மூட்டிட்டு இருந்தா. அதே போல் ஆண்டவர்கிட்ட போய், ஏசுப்பாட்ட போய் நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆண்டவரை இவங்க இப்படி பேசிட்டாங்க, இவங்களை ஒன்று இல்லைன்னு நீங்கள் பண்ணியே ஆகணும். என்னது? அவரை என்னன்னு நினைச்சிட்டோம் நம்ம? அவர் அடியாள், அப்படித்தானே? நம்ம சொன்னா அவர் போய் என்ன பண்ணிடுவார்? என்னால முடியாது, அதனால நீங்க போய் என்ன பண்ணுங்க, லைட்டா ஒரு தட்டு தட்டுங்க ஆண்டவரை. இப்படிலாம் ஜெபிக்கிறாங்க ஜனங்கள். அந்த ஜெபத்திற்கு பதில் கிடையாது. இன்றைக்கு எழுதி வச்சுக்கோங்க, அந்த ஜெபத்துக்கு பதில் கிடையாது. இயேசு தனக்கு விரோதமாய் துரோகம் செய்த அத்தனை மனிதர்களை அவர் மன்னிக்கும் போது, அத்தனை ஈட்டியால குத்துறாங்க, தூஷண வார்த்தைகளை பேசுறாங்க, நிந்திக்கிறாங்க, அவர் சம்பூர்ணமாய் அவர்களை மன்னித்ததுனால இன்னைக்கு நம்ம உயிரோட உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நம்புறீங்களா? ஆண்டவர் நம்ம செஞ்ச தப்புக்கே நம்மளை, மற்றவங்களை விடுங்க, நம்ம செஞ்ச தப்புக்கு நமக்கு தண்டனை கொடுத்திருந்தா இன்றைக்கு நான் ஜீவனோடு இருப்பேன்னு யாரால சொல்ல முடியும்? இல்லை. அப்போ அவர் எனக்கு மன்னித்தார், நானும் மற்றவர்களை மன்னிப்பதை அவர் விரும்புகிறார். ஆமென். அதுதான் இந்த சிலுவையின் செய்தி. இன்றைக்கு உங்க பிரச்சனைகளுக்கான தீர்வு எதுல இருக்குது?
உங்க வாயில இருக்கு. இந்த காரியத்துக்கு என்ன பண்ண போற, என்ன பண்ண போற, என்னவோ ஆண்டவர் பண்ணுவாரு, நீ என்ன பண்ணு, வாயே மூடுன்னு உங்க மூளைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. உங்க பிரெயினுக்கு சொல்லுங்க, அப்படி நடக்குது பாத்தியா, நான் சொன்ன மாதிரியே இப்படி நடக்கு, நான் சொன்ன மாதிரியே பத்தி அவங்க சொன்ன மாதிரியே தான் இருக்கும். ஆனா கர்த்தர் கிரியை செய்யும்படி உங்க இருதயம் திறக்கப்படணும். ஆமென். கர்த்தர் கிரியை செய்யும்படி உங்கள் ஆவி, தேவன் ஆவியை ஒப்பு கொடுத்தது போல உங்க ஆவி தேவனோடு அது ஒரு ஒப்புரவாகிறதுக்குள்ள வரணும். உங்க ஆவிக்குரிய மனுஷனை எழுப்பி விடுங்க. உங்க மூளையால நிறைய வேலைகளை, நிறைய மாம்ச பிரயாசங்களை எடுத்து எடுத்து நிறைய காரியங்களுக்கு தீர்வு காணணும்னு திணறிக்கிட்டு இருக்கிறீங்க. அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ஆண்டோடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டோடைய வார்த்தைகளை சொல்லுங்க. இந்த காரியத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுது? எனக்கு நிறைய பைபிள்லாம் தெரியாதுங்க, நிறைய வேத வசனங்கள்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னா, உங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். வேதம் சொல்லுதா? நீங்கள் கடன் இல்லை, என்ன தலையாட்ட மாட்டேன்றீங்க? ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம், அப்படித்தானே? நீங்கள் கடன் இல்லாத வாழ்க்கை வாழணுங்கிறது தேவனுக்கு பிரியம். ஆமேன். நீ அநேக ஜாதிகளுக்கு நீயோ கடன், இது தெரியும், அப்படித்தானே? நம்ம சுகமா இருக்கணும், சமாதானத்தோடய படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், இது வேதம் சொல்லுது. ஆமேன். நான் சமாதானமா படுத்து எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, நான் படுக்கைக்கு போனாலே குழப்பங்களும் வேதனைகளுமா இருக்குன்னா அந்த வசனத்தை என்ன பண்ணுங்க, அறிக்கையிடுங்க. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு உங்க இருதயம் நிரப்பப்படும் போது, உங்க மூளைக்கான வேலை நிறுத்தப்பட்டு உங்க இருதயம் திறக்கப்படும் போது உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வு அது அன்னைக்கே ஆரம்பிச்சிருது. ஆமேன். நிறைய காரியங்கள்ல கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிறைய துன்பங்களை முடிவுக்கு கொண்டு வந்து நிறைய துக்கங்களை அவர் சந்தோஷமாக மாற பண்ண போகிறார். ஆமேன். இன்னைக்கு விசுவாசமாய் நீங்க உங்களுடைய வாயின் வார்த்தைகளை நீங்க மாற்றணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? அவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்தார். இன்னைக்கு நான் கலங்கி கொண்டு இருக்கேன்ல, ஒரு தேவை 2 வருஷத்துக்கு அப்புறம் இது தேவை எனக்கு வந்ததே எனக்கு என்ன பண்ணாது, ஞாபகம் இருக்காது. ஆனால் இன்னைக்கு அதுக்கு போட்டு 2 நாள் 3 நாள் சாப்பிடாம கூட என்ன பண்ணியிருப்போம், இருந்திருப்போம். 2 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையோட பேஸ் என்னன்னு இன்னைக்கு எனக்கு தெரியாது. அவர் என்னுடைய துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் மரண பரியந்தம், மரணத்துக்கு பிற்பாடும் என்னுடைய சகல காரியங்களுக்கானவற்றை அவர் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். என்னுடைய காரியம் என்ன? நான் அதை விசுவாசித்து என் வார்த்தையினால அறிக்கையிடணும், வார்த்தையினால நான் ஜெயம் பெறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமேன். ஆமேன். இன்னொரு டைம் அந்த ஃபார்முலாவை சொல்லிடலாமா? காடி பருகப்பட்டது, வார்த்தை சொல்லப்பட்டது, தலை சாய்க்கப்பட்டது, ஆவி ஒப்பு கொடுக்கப்பட்டது. ஆமேன். எந்த சூழலிலையும் மறந்துடாதீங்க. பிரச்சனை ரொம்ப ஃபோர்ஸா, ரொம்ப கொடூரமாய், ஆக்ரோஷமாய் உங்கள் பக்கம் திரும்புதுன்னா என்ன பண்ணணும்? வாயை மூடிட்டு அவருடைய வார்த்தையை தியானிக்க ஆரம்பிச்சிருங்க. அல்லது விசுவாசமான வார்த்தைகளை பேச சூஸ் பண்ணி பேசுங்க, நன்மையானவைகளை பேசுங்க. உங்கள் பிள்ளைகள் மேலே, உங்கள் குடும்பங்கள் மேலே, உங்கள் சந்ததிகள் மேலே, பிரச்சனைகள் மேலே ஆசீர்வாதமாய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை பேசுங்க. உங்கள் மூளையால் யோசி ஸ்ட்ரெஸ் ஆகிறத விடுங்க. மூளையினால் நீங்கள் யோசிக்கிற வரைக்கும் என்னது தான் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், வேதனை, மனவேதனை, உச்சபட்ச வேதனையில தான் நம்மளுடைய மூளை என்ன பண்ணும், அது யோசிக்கிற காரியங்கள். அது யோசிக்க மனுஷனுடைய யோசனைகள் ஆழமான வெள்ளம் போல இருக்கும். தோண்ட அது வெள்ளம் தான். பெருகி பொங்கி வந்து உங்களை என்ன தான் பண்ணும், அமிழ்த்து தான் பார்க்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அது சுத்த வெள்ளியா இருக்குது. ஆமேன். அந்த வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கும். ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிப்பார். ஆமேன். அப்போ நம்மளுடைய பிரெயின் ஒர்க்கை ஸ்டாப் பண்ணி நம்முடைய இருதயத்தை திறந்து அவருடைய வார்த்தையை நம்பி விசுவாசத்தோடு அவருக்கு நீங்க செலுத்துகிற ஒரு ஸ்தோத்திரம், விசுவாசத்தோடு அந்த வார்த்தைகளை அறிக்கையிட்டு நீங்க ஜெபிக்கிற ஒரு 2 நிமிஷம் ஒரு உள்ளத்தின் ஆழத்துல வருது இல்லை, அவர் மேல உள்ள நம்பிக்கையில, விசுவாசத்துல அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்குது. ஆமேன். உங்க பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவதற்கு தான் அவர் சிலுவைக்கு போனார். ஆமேன். நீங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக தான் அவர் சிலுவையில வேதனைகளை ஏற்றுக்கொண்டார். அதை நம்புங்க. நான் வருஷம் உட்கார்ந்து சிலுவை தியானத்துக்கு வந்து உட்காருவேன். சிலுவையில் அவர் என்ன சம்பாதிச்சாருனே தெரியாம அடுத்த வருஷமும் வந்து இதே சிலுவை பாடுகளோடு உட்காருவேன்னு என்ன பண்ணாதீங்க. அவர் சிலுவையில பாடுகளை என்ன பண்ணிட்டார், சுமந்து விட்டார், அனுபவித்து விட்டார். நானும் அந்த பிரச்சனையை தூக்கிட்டு தான் நடப்பேன், வேதனையை தூக்கிட்டு தான் நடப்பேன், டிப்ரெஷனோட தான் நடப்பேன், மன கசப்புகளோட தான் நடப்பேன் அப்படின்னா அவர் ஏன் சிலுவைக்கு போகணும்? அப்போ அவர் சிலுவைக்கு போனது நீங்கள் உங்கள் டிப்ரெஷனை தூக்கி தூர போட்டுட்டு அவருடைய சுவிசேஷத்தை தூக்கிட்டு நடக்கணும். ஆமேன். நீங்கள் உங்கள் ஸ்ட்ரெஸ் ஒரீஸ் எல்லாம் தூக்கி போட்டு அநேகருடைய ஒரீஸை மாத்துறவங்களா நடக்கணும். அதுதான் தேவ சித்தம். அதற்காக தான் அவர் என்ன பண்ணார், சிலுவைக்கு சென்றார். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா?